வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ ஒரு குட் நியூஸ். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10,000+ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ண போகிறாங்க. அவன் விட்டா ஒரு வருஷத்துக்கே ஒரு 3 தடவை ஆள் எடுத்துடுவாங்க போல். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்தாங்க. அடுத்து டக்குன்னு ஒரு வேக்கன்சி விட்டாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே இது ஒரு பாசிட்டிவ் வைபாக எடுத்துகிட்டு வேக்கன்சி இல்லைன்னு நினைக்க வேணாம், சொல்ல முடியாது. மார்ச் ஏப்ரலில் கூட எஸ்பிஐ டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு ஆள் எடுக்கலாம். ஸோ அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க, டிமோட்டிவேட்லாம் ஆகாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் வர எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இப்போ படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் டக்குன்னு எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் இருந்தானா அடுத்து கிராக் பண்ண முடியும். ஏன் இந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பிரான்ச்சஸ் டெவலப் பண்ண போகிறாங்க. அர்பன் செமி அர்பன்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அதனால் வெறித்தனமாக படிங்க. முக்கியமாக நீங்கள் ஆர்கனைஸ்டாக படிக்கணும். எஸ்பிஐ கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் பிகினராக எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, இல்லை டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனல்லையும் பேசிக் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ராயல் பாஸ்ன்றது பேங்க் எக்ஸாமுக்கான A to Z வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் கோர்ஸ் இப்படி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. வர எஸ்பிஐ சர்ப்ரைசிங் பேங்க் எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவானே தெரியாது. 16,000 பேர் 2026 எடுக்க போகிறாங்க. ஸோ ரெடியாக இருங்க. நமக்கு தான் அது. உங்களது விட உங்கள் ஜாக்சன் 10-10.